தமிழர் கட்சின்னு ஒன்று. நேற்றுக்கு நான் பாளையங்கோட்டையில் பேசுகிற போது ஒரு சவாலை விட்டேன். அதுக்கு நீ பதில் சொல்லியிருக்காங்க. நான் சொன்னேன், நாம் தமிழர் கட்சின்ற ஒரு கட்சியை நடத்துகிற யோகியதையோ உரிமையோ உனக்கு கிடையாது. காரணம் என்னவென்றால் இந்த கட்சியை ஆரம்பித்தவர் சீபா ஆதித்தனார். 1967 அவர் எங்களோட கூட்டணிக்கு வந்து விட்டார். அண்ணா அவர்கள் அவரை சபாநாயகர் ஆக்கினார். அண்ணா மறைவுக்கு பிறகு கலைஞர் அவரை அமைச்சராகிற போது திமுக அவரை மெம்பர் ஆகிட்டு கட்சியை கலைச்சிட்டார். கட்சியை துவக்கியவரே கட்சியை கலைச்சிட்டு இங்க திமுக உறுப்பினர் மந்திரி ஆயிட்டாருன்னா அப்புறம் எதிராக கட்சி. அவர் செத்து பல வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கு நான் தான் வாரிசு என்று போர்ஜரியாக மோசடியாக வைத்துக் கொண்டு ஊரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் இந்த சீமான். நேற்றைக்கு அதுக்கு பதில் கேட்டேன், சவால் விட்டு கேட்ட போது இன்னைக்கு சொல்றான், நான் இவருக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன், முதலமைச்சருக்கு கேட்கணும், துணை முதலமைச்சர் கேட்கணும். அவர் கால் செருப்பு கூட நீ இணையாக மாட்டேன் உனக்கேண்ட அவர் பதில் சொல்லலாம். இங்க இருக்கிற கருணா விட்டு நான் பதில் சொல்ல விடுவேன். அந்த கருணாநிதி பிள்ளை தேவையில்லை, இந்த கருணாநிதி விட்டே உனக்கு பதில் சொல்லிட்டு என்ன இவரை விட பெரிய ஆள் வேணுமா? ஒரு எப்பேற்பட்ட ஆள் எனக்கு இல்லை தெரியும். எவ்வளவு காலமா நான் பார்க்கிறேன். கொஞ்சம் தீண்டி விட்டா நீ சீமானை வந்துட்டு சீமா மாதிரி போக முடியாது, போமனம் இல்லாம போவ ஜாக்கிரதை. அப்படிப்பட்ட ஆள்லாம் கிட்ட இருக்கிறாங்க. கேட்ட கேள்விக்கு மரியாதையா பதில் சொல்லு. கட்சியை ஆரம்பித்தவர் ஆதித்தனார், கலைத்து விட்டார். அதற்கு பிறகு பேசுறதுக்கு உனக்கு என்ன யோகியது? அதே போல பிரபாகரனுக்கு பக்கத்தில் போட்டோ எடுத்து போஜிரியா போடுறான். அன்னைக்கு என்ன ராஜ்குமாரா அவர் போட்டு ராஜ்குமார் ரகசியத்தையே சொல்லிட்டார், நான் தான் அதை ஒட்ட வச்சே கொடுத்தேன், அதை வச்சுட்டு நல்லா வியாபாரம் பண்ணான். பிரபாகரத்தை படத்தில் பார்த்தவன் சீமான், பார்த்தவர் என்னை விட ரொம்ப சின்ன வயசு, அதனால அவன் சொல்றது ஒன்றும் தப்பு இல்லை, மரியாதை கொள்வாக்காரல ஒரு கொலோக்கியெல்லாம் சொல்றான், அவ்வளவுதான். அந்த பிரபாகரனை இவர் படத்திலே தான் பார்த்திருப்பார். ஆனால் பிரபாகரனை 1980களில் சென்னையிலே ஒரு சாதாரண பிரபாகரனாக வந்து எம்ஜிஆர் ஆட்சியில் அவர் கைது செய்யப்பட்டார். டி நகரிலே 2 கோஷ்டிக்கு மத்தியிலே சண்டை ஏற்பட்டு பிரபாகரனுக்கு துப்பாக்கி சண்டை நடந்து பிரபாகரன் கைது செய்யப்பட்டு சைதாப்பேட்டை நீதிமன்றத்திற்கு ரிமாண்டுக்கு வருகிறார். கேள்விப்பட்ட தலைவர் கலைஞர் என்னிடத்தில் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு பிரபாகரன் வருகிறான், கைது செய்து கொண்டு வருகிறார்கள், நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ அவனை ஜாமீனில் எடுக்க வேண்டும், அவன் ஜெயிலுக்கு போகக்கூடாது, அவன் ஒரு மாவீரன், ஒரு போராளி, அவனை சிறையிலே தமிழ்நாட்டிலே அனுப்பிவிட்டால் ஈழத்திலே அவனுக்கு மரியாதை இருக்காது என்று கலைஞர் சொன்னார். இன்றைக்கு சொல்கிறேன் நண்பர்களே, அந்த பிரபாகரனை கைது செய்து போலீசார் கொண்டு வந்த நேரத்தில் நான் அன்றைக்கு வழக்கறிஞர் சங்கத்துடைய செயலாளராக இருந்து, இன்னைக்கு மோடி சீமா சொல்றான் அவர் ஒன்றும் சும்மா இல்லை, காசு வாங்கி உன் புத்தி எங்கடா போகும்? அவங்ககிட்ட பிரபாகரன் நீ சல்லி காசு கிடையாது, ஜாமீன் கொடுக்கறதுக்கே ஆள் கிடையாது. நீதிமன்றத்தில் நான் வழக்கறிஞர் சங்கத்தினுடைய செயலாளர் காரணத்தினால் அனைத்து வக்கீலிடமா மெமோ ஆஃப் அப்பியரன்ஸ் கையெழுத்து வாங்கி நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு போட்ட போது நீதிபதி, நான் எப்படி விடுவது, இவர் இந்த ஊருக்காரர் இல்லை, ஜாமீன் கொடுப்பதற்கு உங்களுக்கு ஆள் இல்லை, ஆக விட முடியாது என்று சொன்னார். வாதாடி போராடி அத்தனை பேரும் நான் கோட்டை கழட்டி விட்டு நானே அவரை ரிலீஸ் பண்ணி அந்த பிரபாகரனை உள்ளே போகாம 1 மணி நேரம் கூட லாக்கப்ல வைக்காம எடுத்து விட்டவன் கலைஞருடைய சீடனாகிய நான் பாரதியை தவிர சீமானோ எவனோ கிடையாது. அன்னைக்கெல்லாம் அவன் எங்க இருந்தானே தெரியாது. அவர் எடுத்து விட்டு வேணா கோர்ட்ல ரெக்கார்டு இருக்கு, போய் பார். நம்ம கையெழுத்து போட்டது யார்? நான் தான் எடுத்து விட்டேன். உடனடியாக அடுத்த நாளே தப்பித்து நின்று போய்விட்டார், இலங்கைக்கு போய்விட்டார், சொந்த ஜாமீன் எடுத்து விட்டார். அதற்கடுத்து 48 விடுதலை புலிகள்
சென்னையிலே எம்ஜிஆர் ஆட்சியிலே ஒரு பேங்கை ராபரி பண்ணிட்டாங்கன்னு கைது செய்து ரிமாண்ட் பண்றாங்க. தலைவர் கலைஞர் அவர்களும் அண்ணன் வைகோ அவர்கள், அன்றைக்கு அவர் பேர் கோபால்சாமி, என்னிடத்தில் தொலைபேசியிலே கோபால்சாமி அவர்கள் பேசி, பாரதி நம்ம பயல்கள் வராங்க, நம்ம பசங்க, அவர் பாய்ஸ் ஆர் கமிங் தான் சொன்னார். அவர் எப்படியாவது அவங்க எடுக்கணும், ஒருத்தருன்னா எடுத்துடணும். 48 பேரையும் மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் பக்தவச்சலத்தை, முதலமைச்சர் பக்தவச்சலத்தை அன்றைக்கு 67 தோற்கடித்த டி ராஜரத்னம் என்ற DRR, அவர் தான் அன்றைக்கு பூந்தமல்லி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர். அவரிடத்திலே சொல்லி 48 பேருக்கு ஆளுக்கு 2 ஜாமீன் கேட்டு 96 பேர் திமுக காரனை கையெழுத்து போட்டு 48 விடுதலை புலிகளையும் ஜாமீன்ல எடுத்து விட்ட கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். நீ எங்கடா இருந்தீங்க? எடுத்து விட்டு அவர்களை எல்லாம் இலங்கைக்கு அனுப்பி வைத்து பணமும் கொடுத்து அனுப்பி வைத்த கட்சி திமுக. ஆனால் இன்னைக்கு பிரபாகரன் பணம் போட்டுக்கொண்டு ஏமாற்றுகிறான். இப்போ பிரபாகரன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இவர் யாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. வெளிநாட்டில் இருக்கிற விடுதலை புலிகள்லாம் பணம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. குறைஞ்ச உடனே என்ன ஆனாருன்னா, சீமா பிஜேபியோட சேர்ந்துக்கிட்டு அவங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு பெரியாரை பற்றி பேசுகிறார். நீ கூட கீதா ரொம்ப வேகமாக பேசினார். பெரியார் சக்தி எத்தனை வருஷம் ஆகுது? ஏறத்தாழ 50 வருஷத்துக்கு மேல. நீ 50 வருஷமா பெரியார் பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாம, அவர் செத்து 50 ஆண்டு காலம் கழித்து இன்னைக்கு பெரியாரை பற்றி பேசுகிறாய் என்றால் யார்கிட்ட பணம் வாங்கி பேசுற? யார் யார் பணம் கொடுத்தான்னு எனக்கு தெரியாதா? பெரியாரை திட்டியவுடன் அண்ணாமலை மாலை போடுறான். அவனுக்கு எச் ராஜா வாழ்த்துகிறார். என்னுடைய அருமை சகோதரி தமிழச்சி, தமிழிசை இவர் வாழ்த்துகிறார். அத்தனை பேரும் வாழ்த்துகிறார்கள் என்றால் பெரியாரை அவர்களால் ஒழிக்க முடியவில்லை. 100 வருஷமா ட்ரை பண்ணாங்க. சூனிய வச்சு சாகடிக்க பார்த்தாங்க. திருவாங்கூர் திவான் என்ன செய்தார்? வைக்கத்துக்கு பெரியார் போன போது அவர் சாவணும்னு யாகத்தை வளர்த்தனான். அந்த யாகம் வளர்த்தவன் தான் செத்தான ஒழிய பெரியார் சாவல. 94 வயது வரும் வாழ்ந்தவர் தான் தந்தை பெரியார். அந்த பெரியார் இல்லை என்றால் நீயும் நானும் ஒன்றாக இருக்க முடியுமா? இந்த பெண்கள் எல்லாம் சேர்ல உட்கார்ந்து முடியுமா? இன்றைக்கு காலையில் யூடியூப்ல ஒரு பெண், ஒரு 30 வயசு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பேட்டி கொடுத்து, இன்றைக்கு கனடாவில் CEO சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரா ஒரு பெரிய கம்பெனியில் அந்த மாதிரி வேலை செய்யலாம். யூடியூப்ல வந்து காலையில் நான் பார்த்தேன். அது சொல்லுகிறது, நான் ராணிப்பேட்டையில் ஒரு கிராமத்தில் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்துட்டு இருந்தேன். பெண் ஏன் பிறந்தாள் என்பதற்குரிய பெரியாருடைய அந்த புத்தகத்தை படித்து, அதற்கு பிறகு நான் +2 படித்து முடித்து டிகிரி வாங்கி, பெரியாரால் நான் இன்றைக்கு இந்த இடத்திலே நான் உட்கார்ந்திருக்கிறேன் என்றால் பெரியாருடைய புத்தகங்களை நூலையும் படித்துத்தான் வந்தேன் ஒரு பெண் சொல்லுது. எத்தனை பெண்கள் நீ பேசு. பெரியாரை திட்டினாதான் பெரியாருடைய சாதனைகளை இன்றைக்கு எங்களால் சொல்ல முடியும். பெரியார் இல்லைன்னா நாங்கெல்லாம் வக்கீல் ஆகிக்க முடியுமா? கீதா பிஎட் MA BEd படிச்சு இன்னைக்கு ஒரு பள்ளி நடத்தக்கூடிய அளவுக்கு திறமை வாய்ந்த ஒரு ஆசிரியராக வந்திருக்க முடியுமா? எத்தனை பேர் போயிருப்பாங்க வேலைக்கு? இத்தனையும் பெற்றுக் கொடுத்தவர் தந்தை பெரியார். பெண்ணுக்கு உரிமைப்படுத்தி கொடுத்தவர், பெண்ணுக்கு சொத்திலே உரிமை வாங்கி கொடுத்தவர், ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவனை உயர் நீதிமன்ற நீதிபதியாக பார்க்க வேண்டும் என்று கூறி முதலில் உட்கார வைப்பதற்கு காரணமாக இருந்தவர் தந்தை பெரியார். இவ்வளவு செஞ்ச பெரியார நேற்று வந்து இந்த திருட்டு பய ஊராங்கட்டெல்லாம் வசூல் பண்ணி வைத்து வசூலுக்கு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற ஒருவன் பெரியாரை பற்றி பேசினார். தாங்கிக் கொள்ளுமா? தமிழ்நாட்டு மக்களது இந்த கோயில்பட்டி என்பது பெரியாரால் பக்குவப்படுத்தப்பட்ட மண் என்பதை நான் மிக நன்றாக அறிவேன். திராவிட இயக்கத்துடைய தலைவர்கள் பல பேர் இந்த மண்ணிலே பேசியிருக்கிறார்கள். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிப்பதற்கு, அழிப்பதற்கு யார் யாரோ புறப்பட்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே கழகத் தோழர்களே,
எச்சரிக்கையாகவும் ஒற்றுமையாகவும் ஒத்த குரலில் இருந்து பணியாற்றி இந்த ஓராண்டு காலம் மிக பல சோதனைகள் வரும். எதை வேண்டுமானாலும் மத்திய அரசு செய்யும். ஆனால் அத்தனையும் சந்திக்கக்கூடிய ஆற்றல் நம்மை வழிநடத்துகிற தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலினுக்கு உண்டு. அவர் அதை பார்த்துக் கொள்வார். இங்க கூட சீட்டை பற்றி சொன்னார் சூர்யா. இந்த முறை நிச்சயமாக நீங்கள் விரும்புகிறபடி இந்த தொகுதியை பெற்றுத் தருவதற்கு நான் மட்டுமல்ல, கனிமொழியும் தயார். கீதா உடவே உள்ளது. ஆகவே சீட்டு நிச்சயமாக நீங்கள் கிடைக்கும். ஆனால் நீங்க ஒற்றுமையா இருக்கணும். ஒரே கேண்டிடேட்டா மட்டுமல்ல, எல்லோரும் திமுக தான் நிற்கணும். இந்த ஒரே வார்த்தையோடு நிற்கணுமே தவிர எனக்கு தான் கொடுக்கணும் உனக்கு தான் கொடுக்கணும் நீங்க செய்யக்கூடாது. இங்கே நிறைய அது நடக்கும். எனக்கு அதுவும் தெரியும். நம்ம நண்டு மாதிரி ஒருத்தர் மேலே வந்தாலும் டக்குன்னு நிறுத்துவோம். நமக்குள்ள ஒரு ஆள் மேலே போயிட்டா நம்ம பக்கத்தில் தான் கீழே இருப்போம். ஆகினாலே இந்த தொகுதியில திமுக போட்டியிட வேண்டுமானால் நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து ஒருமித்த கருளோடு உதயசூரியன் தான் போட்டியிட வேண்டும் என்ற குரல் எழுப்புங்கள். உங்கள் எண்ணம் ஈடேறும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.